இப்பொழுது நிகழ்ச்சிகள் முடியக்கூடிய நேரத்திலே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல். இன்ஷா அல்லாஹ் நேரத்தில் கருத்தில் கொண்டு ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 15 நிமிடம் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் சின்கீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தஃப்சீருடைய விளக்க வகுப்பு வாராந்த நிகழ்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் அனுமதி கோரல், ஒரு மனிதர் எங்கேயாவது வீட்டுக்கு போவதா இருந்தால் அல்லது தன்னுடைய உறவினருடைய வீட்டில் தெரிந்தவருடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் எப்படி வீட்டுக்கு பயணிப்பது, அதே போல் அதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க விழுமியங்கள் என்னவென்று சில விடயங்களை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய வகுப்பிலே சமுதாய ஒழுக்க விழுமியங்கள்ல மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டா ஆண் பெண்கள் தொடர்பானது. அதே நேரத்துல ஒரு ஆணை பொறுத்த மட்டிலே எப்படியான உலகத்துல வாழ்ற நேரம் என்ன மாதிரி ஆடை அணிகளை அணிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பார்வையை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும், உலகத்திலே பூமியில நடக்கிற பொழுது எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் பெண்ணுக்கு யார் மஹரம், யார் அஜ்னபி, ஒரு பெண் உலகத்துல வாழ்ற நேரம் எப்படியான ஆடை அணிகலன், எப்படியான தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையான சில விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நூருடைய 30வது வருஷத்துல சொல்லி காட்டுகிற பொழுது குல்லில் முஃமினீன, நபியே நீங்கள் இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகளுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவருடைய பார்வைகளை தாத்திக் கொள்வதற்கும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவருடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு கட்டளையாக அவர்களை இதை எத்தி வையுங்கள். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுதான் உங்களுக்கு பொருத்தமானது. என்னது? உலகத்துல வாழ்ற நேரம் உங்களுடைய பார்வைகளில் தாத்திக் கொள்வதும், அதே நேரத்துல உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வதும் இது உங்களுக்கு தூய்மையானது. அதே நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவராக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, யகுது மின் அப்சாரிஹிம், பார்வையை தாழ்த்துறது அப்படின்னா என்னன்னு கேட்டா சர்ஃபுல் பசர் அம்மா அனுஹிய அன்பு. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு முஸ்லீம் எல்லாவற்றையுமே பார்க்க முடியாது. சில விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க கூடாது என்று தடைத்திருக்கிறார். அப்படி பார்க்க கூடாத விடயங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அப்படியான விடயங்கள் இருந்து தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கேட்கிறான்னு கேட்டா, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நத்ரத்தில் ஃபுஜாஅ, அதாவது எதர்ச்சியாக திடீரென்று ஒரு பெண்ணை பார்க்கிறோம் அல்லது பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஅமரனி அன் அஸ்ரிஃப பஸரி, என்ன சொன்னா தெரியுமா? பார்வையை திருப்பிக்கோங்க என்று கட்டளையாக போடுறான் ஒரு தோழருக்கு. அவர் என்ன கேட்கிறார், யார சொல்லலாம், நான் திடீர்னு பாதையில பயணிக்கிறேன், அப்படி பயணிக்கிற பொழுது எதார்ச்சியாக ஒரு விஷயத்தை பாக்குறேன், அது இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயமா இருக்குது. அப்ப என்னது? அதாவது நத்ரத்துல் ஃபுஜாஅ, திடீர் எதார்ச்சியாக பார்க்கிற விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையா சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஅமரனி அன் அஸ்ரிஃப பஸரி, பார்வையை தாத்திக்கோங்க, திருப்பிக்கோங்க என்று எச்சரிக்கையாக கட்டளையாக சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கட்டளையா சொல்லி கொடுங்க, என்ன தெரியுமா? யா அலி லா துத்பி நத்ரத்தன் நத்ர், நீங்க தொடர்ந்தேர்ச்சியாக பாக்குறீங்களே அப்படி பார்க்காதீங்க. என்ன தெரியுமா? ஃபைன்னலகல் ஊலா வலைஸ லகல் ஆখিরা, முதலாவது பாக்குறீங்க ஏதோ ஒரு தவறான விஷயத்தை ஒன்னாவது பாத்துறீங்க, அப்படி பார்த்தா லோக பிரச்சனை கிடையாது. ஃபைன்னலக ஊலா வலைஸ லகல் ஆখিরা, திரும்ப இன்னொரு முறை அதை பார்க்காதீங்க. அதாவது பாதையில பயணிக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு போன்ல பாக்குறோமா இல்லையா, எல்லா அசிங்கங்களும் சேருது, அட்வர்டைஸ் ஆயிக்கலாம் அல்லது இப்படி வருகிற பொழுது முதலாவது பாத்துறீங்கன்னு கேட்டா அது குற்றம் கிடையாது. தொடர்ந்து பாக்குறீங்க பாருங்க, வலைசலக்கல் ஆখিরা என்று. தொடர்ந்து இதெல்லாம் தெரிஞ்ச பின்னால தொடர்ந்து ஒரு மனிதர் இந்த மாதிரி செய்வாராக இருந்தால் என்னது? அது பாவமாக இஸ்லாமுக்கு சொல்லி காட்டியிருக்குது. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாய ஒழுக்கத்துல அற்புதமான ஒரு தகவலை சொல்லிக் கொடுக்கணும். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு சபையாக பாதையில உட்கார்ந்து கதைச்சிட்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தடுக்கவில்லை. பாதையில உட்கார்ந்து ஒரு 4 பேர் உட்கார்ந்து கதைச்சிருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை பேசுறாங்க.
அப்படியா இருந்தால் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கையோட ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஈயாக்கும் வல் ஜுலூஸ் அல துருக்கா, எச்சரிக்கை பண்றேன், நீங்க பாதையிலே உட்கார்ந்து அல்லது பாதையில நின்று அமர்ந்து பேசுவதை எச்சரிக்கை பண்றேன் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குற நேரம் ஃபகாலு மாலனா புத்த வ இன்னமா ஹிய மஜாலிசுனா, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்ன தெரியுமா, இது ஒரு மஜாலிஸ், ஒரு மஜ்லிஸாக 4 பேர் வந்து உட்கார்ந்த இடத்துல பேசுற ஒரு இடமா பேசக்கூடிய இடமா ஆக்கி இருக்கிறோம், இதுல பாவம் செய்வதில்லை. அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? கால ஃபஇதா அபைத்தும் இல்லா மஜாலிஸ, நீங்க மஜ்லிஸ் நல்ல விஷயங்களை பேசணும்ன்றத வாரீங்க, அப்படி வாரதாக இருந்தா ஃபஅது தரீக ஹக்கஹா, அதாவது பாதையில் நின்று அல்லது உட்கார்ந்து பேசுவதா இருந்தா பாதைக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள், பாதைக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்க. வகாலு மல் ஹக்கு தரீக், என்ன கேட்கணும் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, பாதையுடைய ஹக்கு, பாதையுடைய உரிமை என்னான்னு அல்லாஹுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்ன மிக பிரதான 1வது அம்சம் என்ன தெரியுமா? கல்புல் பஸர், உங்களுடைய பார்வையை தாத்திக் கொள்ளும். நீ பாதையில உட்கார்ந்து பேசுறீங்க, பாதையில நின்று கொண்டு இருக்கிறீர்கள், பாதையில ஒரு சபையாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் கேட்டா முதலாவது அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க, பாதையில நின்று பேச வேண்டாம், பாதையில வந்து நீங்கள் உங்களுடைய மசூராக்களை அல்லது நீங்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம். அப்படி பேசுவதாக இருந்தால் கல்புல் பஸர், உங்களுடைய பார்வை செஞ்சுக்கோங்க, தாழ்த்திக்கோங்க. மக்களுக்கு தீங்கு செய்யாதீங்க. அதே நேரத்துல வரது சலாம், மக்கள், அதாவது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு மஜ்லிஸா கூட்டமா இருக்கிறோம், இஸ்லாம் சலாம் சொல்வதற்கான அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இருக்கிறாரு, 3 பேர் நம்ம கழிச்சிருக்கிறோம், வரக்கூடிய அந்த ஒருத்தர் தான் சலாம் சொல்லணும். அப்படி நீங்க சபையில உட்கார்ந்து இருக்கிற பொழுது உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் நீங்க அவரை கணக்கெடுக்காம இருந்தாதீங்க, அவரை மட்டம் தட்டாதீங்க, அவர்களை கேவலப்படுத்தார்கள். அதான் மக்களுக்கு அநியாயம் செய்வது, நம்முடைய பேச்சாக இருக்கலாம், வார்த்தையாக இருக்கலாம், செயற்பாடாக இருக்கலாம், இது தவிர்த்துக்கோங்க. அது மாத்திரம் கிடையாது, அம்ரு, அதாவது அம்ரு பில் மஹ்ரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். பாதையில அப்படி இருக்கிற நேரம் சபையோட நீங்க ஆட்கள் ஒரு 4 பேரோட உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு தீன்மையை பார்த்தால் அதை தண்டிக்கணும், அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, நல்ல விடயங்களை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கணும். அது மாத்திரம் கிடையாது. பெரிய உலகத்துல நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சாம எடுத்தா, ஒரு புதிய விஷயம், ஒரு போனா இருக்கலாம் அல்லது ஒரு மணிக்கு உச்சா இருக்கலாம், என்ன கேட்போம் தெரியுமா? எத்தனாவது ஏதாவது வாரண்டி இருக்கிறதா, உத்தரவாதம் இருக்கிறதா, எத்தனை வருஷம் உத்தரவாதம் இருக்குது என்று கேட்போமா இல்லையா? உத்தரவாதம் என்பது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஏதாவது அவசரமா ஏதாவது பிழையாகினால் அது பழுதாகினால் என்ன செய்வோம்? உடனே மாற்றிக் கொள்ளலாம், அல்லது அவங்களே பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்கிற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதருக்கு, அதாவது ஒரு வர்க்கத்துக்கு, ஒரு இனத்துக்கு என்ன செய்யறாங்க, அதாவது உத்தரவாதம் கொடுக்குறாங்க. எப்படி உத்தரவாதம் கேட்டா, இந்த உத்தரவாதம் என்னன்னு கேட்டா சொர்க்கத்துக்கு உத்தரவாதம். யார் இந்த மாதிரி நடந்து கொள்றாங்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க. ரவாஹுல் புகாரியுடைய செய்தியில் நான் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க, மன் யஸ்மனுலி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி, அதாவது யாரு 2 தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை பாதுகாப்பதற்கும் 2 கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானை பாதுகாப்பதற்கும் எனக்கு உத்தரவாதம் அளிக்கிறார்களோ அதுமன் லஹுல் ஜன்னா, அவருக்கு என்ன செய்ய தெரியுமா? நான் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். உலகத்துல வாழ்ற நேரம் ஒருத்தர் இருக்கிறார், நாவை பாதுகாக்கிறார், தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாரு. அப்படி யாராவது எனக்கு உத்தரவாதம் அளிச்சு நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னு கேட்டா அதுமன் லஹுல் ஜன்னா, அவருக்கு என்ன செய்ய தெரியுமா? சொர்க்கத்தை நான் உத்தரவாதமா கொடுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதர் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாரு, தன்னுடைய பாவை பாதுகாக்கிறாரு. இதற்கு பின்னால இஸ்லாம் மனிதனுடைய நிம்மதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதே உள்ளத்துடைய நோய் இருக்கிறதே, அந்த நோயிலிருந்து ஒரு மனிதன் எப்ப விடுபடுவான்னு கேட்டா தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனிதனா இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உள்ளத்துக்கு ஒரு பிரகாசத்தை, உள்ளத்துக்கு ஒரு அமைதியை கொடுக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வை என்று சொல்லுகிற பொழுது மின் என்கிற ஒரு எழுத்து, ஒரு ஹர்ஃபை சொல்லி காட்டுகின்றார். அதாவது யகுது மின் அப்சாரிஹிம், உங்களுடைய பார்வையில் இருந்து தாழ்த்தி கொள்ளுங்க. வயஹ்ஃபது மின் ஃபுரூஜிக்கும், அப்படிதான் வந்திருக்கணும். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்னு கேட்டா வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
அதாவது இதுல வித்தியாசம் என்னன்னு கேட்டா, பார்வை என்று வருகிற பொழுது மின் என்கிற ஹர்ஃப், அதாவது மின் என்கிற ஹர்ஃபை கொண்டு வந்திருக்கிறான். ஆனா இந்த மர்மஸ்தானம் என்கிற வருகிற பொழுது மின் என்கிற ஹர்ஃபை கொண்டு வரல. இது ஒரு, அதாவது குர்ஆனை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு எழுத்தாக குர்ஆனில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்குமே இஸ்லாம் மத விளக்கம் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை கொண்டு வரான்னு கேட்டா அது அற்புதத்தை வைத்திருக்கிறான். ஒரு வசனம், ஒரு வாக்கியம், ஒரு சொல்ல விட்டு இருக்கிறான். இந்த இடத்துல இருந்து சொல்ல கொண்டு வந்து இருக்கிறான். இந்த இடத்துல இருந்து சொல்ல கொண்டு வரல அப்படின்னு கேட்டா அற்புதமானது. இணைத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, குறிப்பாக அது என்னன்னு கேட்டா பசர், பார்வையை பொறுத்த மட்டும் அல் அஸ்து நிபாஹா, நமக்கு பார்வை என்ன செய்யலாம், எல்லாம் பார்க்கலாம், பார்ப்பதில் ஏதாவது தடை இருக்கிறதா? ஆனா இல்லா மஸ்துஸ்னா அலைஹி, எதிலிருந்து எதை பார்க்க கூடாது என்று இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறதோ அதை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா இஸ்லாம் இந்த மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதுல ஒரே ஒரு விஷயம் தான். என்னது, யாருக்கா சொல்ல முடியுமா? இஸ்லாம் மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறது என்ன, அது எப்படி பாதுகாக்கிறது? ஒரே ஒரு வழிதான் இருக்குது. மர்மஸ்தானத்தை ஒரு மனுஷன் பாதுகாக்கிற மாதிரி இருந்தா ஒரு வழியை தவிர்த்து வேற எந்த வழியும் கிடையாது. நிக்கா, அதாவது என்னது, அஹ்சன், திருமணத்தை தவிர்த்து எந்த வழியும் கிடையாது. எப்படியாவது வேற வழி இருக்குதா மர்மஸ்தானம் பாதுகாக்கிறது? அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வையை தாழ்த்துங்கன்றத ஒன்னாவது சொல்றான். ரெண்டாவது என்னது, மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக்குமா. ஏதாவது முன்ன போட்டிருந்தா என்னது, இணைத்துக்குரியவர்களே, பார்வைதான் அடுத்த கண்ட கொண்டு செல்கிறது. மனிதன் ஒன்னாவது என்ன செய்கிறான், பார்க்கிறான். அந்த பார்வையை கட்டுப்படுத்த என்ன செய்கிறது, அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். வெளியத்துக்குரிய அல்லாஹ் முன்னடியார்களே, அதே நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு, ரபிஆ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விளக்கத்துக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, குல்லில் முஃமினீன யகுப்பு மின் அப்சாரிஹிம், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கடா. எப்படியா, எதை தாழ்த்தி கொள்ளுங்கடா? லா யன்துரு இலா அவ்ரத், அதாவது இன்னொருத்தர் அவுரத், மறைக்கப்பட வேண்டிய விஷயத்தை நீங்க பார்க்க கூடாது. அதுதான் உங்களுடைய பார்வையை தாழ்த்துவது என்னன்னு கேட்ட என்ன அர்த்தம் தெரியுமா? ரபிஆ ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொருத்தர் எதெல்லாம் மறைக்கணும் இஸ்லாமுக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதை நம்ம பார்க்க கூடாது. அதே நேரத்துல ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க கேட்டா, அன்-நத்ரு தாயியத்துல் ஃபஸாது, அதாவது இந்த பார்வை இருக்கிறதே, பார்வையை தாழ்த்தாம நம்ம கண்டதையும் பார்க்கணும்னு வைங்க, அது எங்க இட்டு சொல்லும் தெரியுமா? உள்ளத்துடைய நோயை, உள்ளத்தை பழுதாக்கிவிடும், உள்ளத்தை வழிகேட்டின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய ஒரு பிரதான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு, தன்னுடைய பார்வையில் கட்டுப்பாடு இல்லாம இருந்தா அது உள்ளத்துக்கான நோயை ஏற்படுத்தும் என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்துல பார்வை இருக்கிறதே, உள்ளத்துக்குரிய பெரிய ஒரு வாசல் என்ன தெரியுமா? இந்த பார்வைதான். ஒரு மனுஷர் ஒரு பார்க்கலான்னு கேட்டா உள்ளத்துக்கு நேரடியா போகிறது. அது மாத்திரம் கிடையாது, அந்த பார்வை தான், பார்வை மூலமா தான் எல்லாத்தையுமே உள்வாங்கி கொள்றாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, பார்வையை பாதுகாப்பது என்பது, பார்வையை தாழ்த்துவது என்பது மிக பிரதான அம்சம். அதே நேரத்துல இஸ்லாம் பார்வையை தாழ்த்தணுமா இருந்தா ரெண்டு அடிப்படையை சொல்லி தருது. ஒரு மனிதனை பொறுத்த மட்டும், ஒரு முஸ்லீம் அல்லாஹ் பயந்து வாழ்றாரு, மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்கார மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறாரு, நான் மறுமையை நம்புறாரு, எப்பொழுதாவது நம்மை மரணம் வந்தடையும் என்று மரண பயத்தோட வாழ்றாரு. அப்படியான மனிதரை பொறுத்த மட்டும் பார்வையை தாழ்த்துவதற்கு ரெண்டு அடிப்படையில சொல்றது. என்ன ஒன்னாவது அடிப்படை கேட்டா, அதாவது நம்முடைய பார்வை அல்லது மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்னாவது என்னன்னு கேட்டா, விபச்சாரத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வது. விபச்சாரம் என்னது? மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதுல அடிப்படையான அம்சம் என்னன்னு கேட்டா அசிங்கமான காரியம், விபச்சாரம் அல்லது மோசமான காரியத்திலிருந்து விடுபட்டு நம்ம இருந்தோம்னு கேட்டா நம்முடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொண்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய மனிதராக, வறுமையிலே அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்துக்குரிய மனிதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிடுறான். இந்த மனிதர்கள் உண்டு. அதுல வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர் யார் தெரியுமா? தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதே நேரத்துல அடுத்த முறை என்னன்னு கேட்டா ஹிஃப்துல் ஃபர்ஜ், அதாவது மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதுல அன்-நத்ரு இலைஹா, நம்முடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளணும். ஒன்னாவது என்னன்னு கேட்டா அசிங்கம், மோசமான காரியம், விபச்சாரத்திலிருந்து தவிர்த்து கொள்றது. அடுத்த வழிமுறை என்னன்னு கேட்டா நம்முடைய பார்வையை தாழ்த்துவது என்பது நம்ம செய்யக்கூடிய அசிங்கத்திலிருந்து, அதாவது நம்முடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதுல பிரதான அம்சமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹத்தும் மின ஸினா, அதாவது விபச்சாரம் இருக்கிறது
விபச்சாரத்தின் ஒரு பங்கை ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அதுல கதாலிக்கல்லா மஹாலா, அதை எழுதப்பட்டிருந்தால் அதை அடைவதில கண்டிப்பா அவன் அடைந்தே தீர்வான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? பார்வை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்முடைய நாவுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? பேசுறோம் பாருங்க, கெட்ட வார்த்தை பேசுறோம், அசிங்கமா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா நம்முடைய நாவு விபச்சாரம் செய்கிறது. நம்முடைய உள்ளத்தை பொறுத்த மட்டும் அது காசை வைக்கிறது, அதன் பக்கம் விழுந்து செல்கிறது. இதுதான் நம்முடைய உள்ளம் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மர்மஸ்தானத்துடைய வேலை என்ன தெரியுமா? அதாவது மர்மஸ்தானத்தை பொறுத்த மட்டும் அவன் பார்க்கிற விடயங்களை, அவன் பேசுகின்ற விடயங்களை, அல்லது அவனுடைய உள்ளம் ஆசைப்படுகின்ற விடயத்தை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. என்ன தெரியுமா? இதுதான் மர்மஸ்தானத்துடைய வேலை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்கிற பொழுது இதுதான் உங்களுக்கு தூய்மையானது. எப்படியே உலகத்துல வாழ்ற நேரம் நீங்க பார்வையை தாழ்த்தி வாழ்வது, உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வது, இதுதான் உங்களுக்கு சிறந்தது, இதுதான் உங்களுக்கு தூய்மையானது என்று சொல்லிவிட்டு இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னூன். இணைத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிற நேரம் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். யாருக்கா சொல்ல முடியுமா? இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்கிற நேரம் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். மேல என்ன சொல்றான்னு கேட்டா, நீ உலகத்துல வாழ்ற நேரம் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், உங்களுடைய மர்மஸ்தானத்தை செய்து கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி இந்த வசனத்தை முடிக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க செய்கின்ற விடயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான், செய்கின்ற விடயங்களை அறிந்தவனாக இருக்கிறான். ஏன் இப்படி முடிக்கிறான் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த மட்டும் சில பேரை பார்ப்போம், நல்ல மனிதனா இருப்பாரு, ஆனால் இது மறைமுக அந்தரங்கமான விஷயம், மறைமுகத்தோடு துறப்பட்டது. அல்லாஹ் அதாவது யாரும் பார்க்காத நேரம், மறைமுக இருக்கிற நேரம், சில நேரம் என்ன செய்யலாம்? இந்த அசிங்கத்தின் பக்கம் என்று சென்று விடலாம். யாரும் பார்க்காத நேரம் இந்த மாதிரி அசிங்கம் மனிதனை வந்து அடைந்து விடலாம். அதனால்தான் அல்லாஹ் முடிக்கிற நேரம் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க செய்கின்ற விடயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதே நேரத்துல ஒரு சிறந்த முஸ்லிம், சிறந்த மனிதர், மூமினுடைய பண்பே என்ன அப்படின்னு கேட்டா, இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யாருமே இல்ல மறைமுகமான இடத்துல அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர் யாருமே இல்ல. நம்ம கேட்கறதுக்கு யாருமே இல்ல, நம்ம இந்த விஷயம் செஞ்சா நம்மளை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ தண்டிப்பதற்கோ யாருமே இல்லை என்று வருகிற பொழுது அல்லாஹ்வை பயப்படுவார் பாருங்க. அல்லாஹ்வுடைய இறையச்சத்தால் அந்த அசிங்கத்திலிருந்து விடுபடுகிறார். இறையச்சத்தால் அந்த பாவத்திலிருந்து யாராவது விடுபட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கரீம், அந்த மாதிரி மனிதர்களுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, அஜ்ருன் கரீம், பெரிய நட்பாக்கியத்தையும் அவருக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 31வது வசனத்தை முடிக்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடையார்களே, உலகத்துல வாழ நேரம் நல்ல மூமின்களாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, மறுமையை அச்சத்தோடு மரணத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சமுதாய விளிமியங்களை, குறிப்பாக இந்த அனுமதி கேட்கிறது, இந்த பார்வையை தாழ்த்தி வாழ்வது, அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வது. நவீன காலத்தை வாழ்றோம். இன்றைக்குரிய நம்ம வாழ்ற காலத்தை பொறுத்த மட்டும் எங்கு பார்த்தாலும் அசிங்கம், அப்படியா இல்லையா? மனிதன் வீட்டுல இருந்தாலும் அசிங்கம் செய்யலாம், ரோட்டுக்கு வந்தாலும் அசிங்கம் செய்யலாம், அசிங்கம் நிறைந்த ஒரு சூழல்ல வாழ்றோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியார்களே, நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எதை கேட்கிறோமோ மார்க்கமா அதை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை கொள்கிறேன்.